ஆனால் ஒரு எதிரியாக மாற்று இனத்தை அல்லது மாற்று சமூகத்தை கட்டமைத்து அதன் வெளிப்பாடாக நின்று அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகள் இவ்வளவு இருக்கிறது. இந்த மாதிரியான வாதங்கள் சமூக அமைதியை கெடுத்துருங்கிறார். எதிரிகளாக கருதுவதே கிடையாது. இல்ல நீங்க இன்றைய விவாதத்தை ஆரம்பிக்கும் போது கூட நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்க? இன்றைய விவாதத்தை ஆரம்பிக்கும் போது கூட நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்கன்னா இந்துக்களுக்கான உரிமைகள் இவையெல்லாம் கொடுக்கப்படலன்னு சொல்லல, எதிரிகளாக கருதியதே இல்ல. இல்ல திரு சம்பத், ஆனால் நீங்கள் இன்றைய விவாதத்தை கூட அப்படிதான் ஆரம்பிச்சீங்க. நீங்க வந்து அவர்கள் மெக்கா கொடுக்கப்படல, அவர்கள் மெக்கா மதீனா செல்வதை பற்றியோ அல்லது இவர்கள் ஜெருசலேம் செல்வதை பற்றியோ தான் நீங்க ஆரம்பிச்சீங்க. தமிழ் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை இல்ல, முஸ்லிம் கிறிஸ்தவ மாணவருக்கு கல்வி உதவித்தொகை இல்ல. தமிழ் மாணவர்களுக்கு எனக்கு புரியல. எனக்கு திரு சம்பத் சலுகைகளை வழங்குகிறார்கள். இல்ல எங்களுடைய தமிழ் மாணவர்களுக்கு திரு சம்பத் பல்லர் சமூகத்தை சேர்ந்த அல்லது ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்த ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்த இல்ல வர கல்வி உதவித்தொகை திரு சம்பத் சுருக்கமா நம்ம நிதானமாக விவாதிக்கலாம். ஒரு பல்லர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்த கிறிஸ்தவரா இருந்தா உதவித்தொகை, இந்து மாணவனுக்கு உதவித்தொகை இல்ல. திரு சம்பத் நீங்க தவறான தகவலை கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு எனில் நீங்கள் ஒரு பல்லர் சமூகத்தை சேர்ந்த அல்லது ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்த அல்லது ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்த அல்லது ஒரு முக்குலத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இல்ல, நீங்க முக்குலத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மாணவர்களுக்கு மட்டுமே உதவித்தொகை. நீங்க இவர்கள் இவர்கள் யாரும் இவர்கள் யாரும் ஹிந்துக்கள் அல்ல அப்படிங்கிற ஒரு வாதத்தை மக்கள் நீங்க தானே இருக்கிறீங்க. பாருங்க, யார் அவங்க இந்துக்கள் இல்லன்னு யார் சொன்னா? இவங்க அத நாடாரோ இந்துவா இருந்தாதான் சார் நாடாரா இருக்க முடியும். இல்ல அப்ப நீங்க இந்துவா இருந்தாதான் சார் முக்குலத்தோரா இருக்க முடியும். அதுதான் இப்ப அவங்களுக்கு உதவி இருந்தா தானே முக்குலத்தோரா இருக்க முடியும். அவங்களுக்கு உதவி போகுதா இல்லையா சார்? அது வந்து சாதி அடிப்படையில கொடுக்கக்கூடிய சலுகை. அதுல வந்து இவங்க மத அடிப்படையில உதவித்தொகை வாங்குறாங்களா இல்லையா? ரெண்டு விஷயம். சிறுபான்மை சலுகை வாங்குறாங்களா இல்லையா? திரு சம்பத், சாதி அடிப்படையிலான இவர்கள் கல்வி நிறுவனங்கள் துவங்க கல்வி நிறுவனங்கள் துவங்க சலுகை இருக்கா இல்லையா? திரு சம்பத், சாதி அடிப்படையிலான இந்துக்கள் ஒரு தமிழ கல்வி நிறுவனம் ஆரம்பிச்சா 1000 வரி கட்டணும் சார். கேள்வி வாங்கினா பதில் சொல்லணும், அதனால கேள்வி கேட்க மாட்டாரு திரு சம்பத். கேள்வியை வாங்கிட்டே நம்மளுடைய ஒன்பை திரு சம்பத் கேள்வி என்பது நம்ம கேள்வி கேளுங்க சார். அவர் எவ்வளவு நைஸா வந்து ஏதோ வந்து அவர் தலித் கிறிஸ்தவர்ங்கிறாரு, தலித் வன்னியர்ங்கிறாரு, தலித் நாடாருங்கிறாரு, கிறிஸ்தவ நாடாருங்கிறாரு. சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லி இருக்கு, நாடார்கள் இந்துக்கள் மட்டும்தான் நாடார்கள். கிறிஸ்தவர் எப்படி சார் நாடார் ஆக முடியும்? ஏமாத்திட்டு இருக்காங்க சார். திரு சம்பத், இவங்க இயேசுநாதரையும் ஏமாத்துறாங்க, இவங்க நாடாரையும் ஏமாத்துறாங்க. எல்லாம் உண்மையா கண்டிக்கணும். திரு சம்பத், நான் ஒரு விஷயத்தை நீங்க சொல்றதுல என்னால உள்வாங்கி கொடுக்க முடியாது. சாதி என்பது கிறிஸ்தவத்தில் இல்லை. கண்டிக்கிறீங்க பின்ன என்ன? எதுக்காக கிறிஸ்தவ நாடார்னு போடுறீங்க? திரு சம்பத் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். சாதி என்பதில் கிறிஸ்தவத்தில் இல்லை, இந்து மதத்தில் மட்டும்தான் சாதி இன்னமும் உறுதியாக இருக்கிறது. அதனால நீங்க சாதியை சொல்லாதீங்க. ஏன்னா உங்ககிட்ட சாதி கிடையாது, எங்க கிட்ட தான் சாதி இருக்கு. நீங்க ஒத்துக்கொள்ளலாம். இந்து மதத்தில் சாதி இல்லை, ஈவேரா போன்றவர்கள் வளர்த்தார்கள். திரு சம்பத், நீங்க தான் மதத்தில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் என்று சொல்லி சாதியை வளர்த்தது ஈவேரா. தொடர்ச்சியாக நம்ம முரணா போயிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். நான் விவாதத்தை அடுத்த கட்டத்துக்கு நடத்த விரும்புறேன். இல்ல நீங்க ஹிந்து என்றால் நாடார், நாடார் என்றால் ஹிந்துங்கிறீங்க, ஹிந்து என்றால் தேவர், தேவர் என்றால் ஹிந்துங்கிறீங்க. வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் என்று சொல்லி சாதி சங்கங்களுக்கு அடிப்படை ஈவேரா தான். நீங்க ஒரு லெவல்ல ஆரம்பிச்சு அப்படியே ஈவேராக்கு வந்து நின்னுட்டீங்க. என்னுடைய கேள்வி நான் திருப்பி வரேன். நீங்க அங்க வந்து சார் அதான் தெளிவா சொல்றேன். அவர் மணிமாறன் சகோதரர் சொன்னாரு, இந்த மாதிரி திராவிட இயக்கத்தினால சாதி வந்து போயிருச்சுன்னாரு. கிடையவே கிடையாது. திராவிட இயக்கத்தினால சாதி போயிருந்தா வைகோ ஜாதி சொல்லி கலைஞர் தேடி இருக்க மாட்டாரு. இல்ல கலைஞர் கனிமொழி மேல கேஸ் போட்ட போது பச்சாகம் தேடி இருக்க மாட்டாரு. இளங்கோவன் ஈவேரா பேரன் வந்து ஊதின்னு கலைஞர் தேடி இருக்க மாட்டாரு. திரு சம்பத், இவங்க மனசுக்குள்ள ஜாதி இருக்கு. திரு சம்பத் எல்லாம் ஜாக்கெட் போட்டதுனால தான் ரவிக்க போட்டதுனால திரு சம்பத் நீங்க கொஞ்சம் கேள்விகளை உள்வாங்கி கொண்டு பயணிச்சோம்னா நம்ம ஒரு ஆக்கப்பூர்வமான சொல்லுங்க சார். சொல்லுங்க என்ன சொல்லுங்க. எனக்கு என்னுடைய கேள்வி என்பது, நீங்க பிரச்சனைகளை மையப்படுத்துகின்ற சொல்றேன் இல்ல பிரச்சனைகள் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். இப்ப அவங்க கொடுத்த கணக்குப்படி மீண்டும் வருகிறேன். திரு மதிமாறன், அடிப்படையில் இங்க தேர்தல் ஆணையம் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுகிறது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுகிறது. அதை தாண்டி ஏதோ ஒரு இடத்துல இவ்வாறு கன்சாலிடேட் ஆகிறதுக்கான தேவை இன்னமும் சமூகத்தில் இருக்கிறது அப்படிங்கிற நியாயத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட, மதம் அப்படிங்கிறது இன்றைக்கு நேற்றைக்கு இந்த அரசியலுக்குள் வந்ததல்ல. செல்வி ஜெயலலிதா அவர்கள் கரண் தப்பாருக்கு ஒரு நேர்காணல் கொடுக்கிறார் பிபிசி தொலைக்காட்சியில். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரசித்தி பெற்ற ஒரு உரையாடல் அது. அதில் கரண் தப்பார் ஒரு கேள்வி வைக்கிறார். பகுத்தறிவு அடிப்படையில் தொடங்கப்பட்ட இந்த கட்சி முன்பு பகுத்தறிவு அடிப்படையில் பயணித்தது என்று சொல்லுகின்ற பொழுது செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டு சொல்ல, இப்பொழுதும் பகுத்தறிவு பாதையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு ஆன்மீக நம்பிக்கை இல்லையா, கடவுள் நம்பிக்கை இல்லையா என்று கேட்கும் பொழுது இருக்கிறது. அப்புறம் எப்படி இது பகுத்தறிவு ஆகின்ற ஒரு கேள்வி வைக்கிறார்.
அண்ணாவே அப்பொழுது இதற்கு தெளிவாக விடை கொடுத்து விட்டார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்கிறார். கடவுள் நம்பிக்கை என்பது அப்பொழுதே தொடங்கிவிட்டதுங்கிறார். அதனுடைய நீட்சியாகத்தான் இன்றைக்கு திரு ஸ்டாலின் 90 விழுக்காட்டிற்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இந்துக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற வாதத்தை வைக்க வேண்டிய தேவைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்களா? இந்துக்களுக்கான கன்சாலிடேட் பண்ணக்கூடிய ஒரு முயற்சி கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி பெற்று கொண்டிருக்கிறதா மத அடிப்படையில்? இல்லை, இது நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஹிந்து அப்படிங்கிற வார்த்தையே வந்து ஒரு 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 வேறு ஒரு விஷயத்தை மறைக்கிற சொல். இங்கே வந்து இந்து அப்படின்னு யாரும் இயங்குறதே கிடையாது. சாதி தான் அதை தீர்மானிக்குது. இப்போ கூட நம்ம அர்ஜுன் சம்பத் பேசும்போது இந்து மக்கள் கட்சின்னு இருக்கார்ல, அவர் எவ்வளவோ இந்து மக்களை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் அவர் பெரிய தலைவராக வரவே முடியாது. ஏன் அப்படி இந்து மக்களே ஒத்துக்க மாட்டாங்கன்னா, அவர் பிறப்பால் மிக 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 பிற்படுத்தப்பட்ட ஒரு ஒடுக்குமுறை சமுதாயத்திலிருந்து வந்தவர். அவரோட தலைமையை இந்து சமூகத்துக்குள்ளார அவருக்கு மேல் இருக்கிற ஜாதிக்காரர்கள் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டாங்க. அர்ஜுன் சம்பத் எவ்வளவு பேசினாலும் அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுவார், பெரியார்ஸுக்கு எதிராக பேசுவார், கம்யூனிஸ்டுக்கு எதிராக பேச முடியுமே தவிர அவரை ஒரு தலைவராக இந்து மதத்தில் இருக்கிற மற்ற சாதிக்காரர்கள், ஆதிக்க ஜாதிக்காரர்கள் அவரையே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவரோட நிலைமை அதுதான். ஏன்னா சங்கராச்சாரி போன்றவர்களை போய் பார்க்கும்போது கூட சுப்பிரமணிய சாமிக்கு தான் சேர் போட்டாங்களே தவிர அதே மத்திய மந்திரியாக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் தரையில் தான் உட்கார்ந்தாரு. இப்போ இந்து சிஸ்டம் அப்படி இருக்குது. அர்ஜுன் சம்பத் எவ்வளோ செல்ஃப் எடுத்து பயங்கர ஜாக்கியை வச்சு தூக்கி இந்துன்னு பேசினாலும் அவர் மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் என்பதனால் அவருக்கு மேல் உள்ள ஜாதிக்காரர்கள் இருக்கக்கூடிய சாதிய பிரச்சனையை தொடர்ந்து பட்டியலிடுறீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு விஷயம் திராவிட முன்னேற்ற இப்படி சமீபகாலமாக சொல்ல தொடங்கி இருக்கிறது. 90 விழுக்காடு இந்துக்கள் அப்படின்னு ஸ்டாலின் குறிப்பிட்டதோட நீட்சியாக இன்னொன்று சொல்றாரு, நாங்கள் ஒருபோதும் இந்துக்களுக்கு எதிரி அல்ல. இந்த வார்த்தையை யாரும் அவர்கிட்ட கேட்கல. நீங்கள் இந்துக்களுக்கு எதிரியா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வைக்காத பொழுதே நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி அல்ல என்று சொல்ல வேண்டிய இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், சிறுபான்மை சமூகங்களுக்கான கோரிக்கைகளுக்கு செவி கொடுத்து அதை நிறைவேற்றி வந்த நிலையில், இந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிய ரீதியிலான கோரிக்கைகளுக்கு செவி மடுத்து அதை நிறைவேற்றி வந்த நிலையில், ஹிந்து அப்படிங்கிற அடிப்படையில் மதத்திற்கான ஒரு ஒருங்கிணைப்பு முயற்சி கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி பெற தொடங்கி இருக்கிறது. அதற்கு செவிமடுக்க வேண்டிய தேவைக்கு பிரதான கட்சிகள் தள்ளப்பட்டிருக்கிறது. அதான நிதர்சனம். அதாவது முதல்ல நீங்க சொன்ன மாதிரியே பெரியார்கிட்ட இருந்து அண்ணா வெளியே வரும்போதே பெரும்பான்மையான இறை நம்பிக்கை சாதி உணர்வாளர்கள் ஓட்டு தேர்தலில் போகணுங்கிறதுக்காக தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் வந்தார். பெரியார் கூட இருக்கும்போது மிக கடுமையாக இந்து கடவுளை இந்து மதத்தை விமர்சனம் பண்ணி பேசிய அண்ணா அதை பேசுவதை தவிர்த்து விட்டு இதை சொன்னார். இது வந்து தேர்தல் அரசியலில் இறை நம்பிக்கையோடு இருக்கிற மக்களோட பயணம் பண்ணி ஓட்டு வாங்குறதுக்கான ஒரு யுக்தி. அதோட நீட்சி வளர்ந்து வளர்ந்து என்னாச்சுன்னு சொன்னா, அது இந்து மதத்தை விமர்சிக்கிறதுல இருந்து மாறி அதை ஆதரிக்கிற கொண்டோட்டமா மாறுச்சு. இப்ப ஸ்டாலின் சொன்ன ஹிந்து அப்படிங்கிற அடையாளம் என்னன்னா, திமுக இந்து எதிர்ப்பு கட்சியாக ஒருபோதும் இருந்ததில்லை, அது எப்பவுமே இருந்ததில்லை. ஆனாலும் அப்படி இருப்பதாக அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் தொடர்ந்து திருச்சி பேசுவதை மறுப்பதற்காக அவர் சொல்றாரு. அடிப்படையில் எல்லா கட்சிகளை போன்றும் திராவிட முன்னேற்ற கழகமும் சாதி ரீதியான வேட்பாளர்கள் நிப்பாட்டி இருக்குது. இந்து அடையாளத்தோட எந்த தொகுதியில நிப்பாட்டி இருக்கா? இப்ப வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு அறிவிச்சிருக்கிற வேட்பாளர்ல இந்து, இந்த தொகுதியில் இந்த தொகுதியில் முஸ்லிம் வேட்பாளர் வேணுமா நிறுத்திருக்கிறாங்களே தவிர சாதி ரீதியான வேட்பாளர் தான் நிறுத்தப்பட்டிருக்கு. அப்படி எடுத்துக்கிட்டா கூட மதம் என்பது, நான் வரேன் சம்பத், மதம் என்பது கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கான அரசியல், அந்த இரண்டு பேரை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய இடத்தில் மதம் ஒரு பங்களிப்பை செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஹிந்து மதம் என்று வருகின்ற பொழுது அங்கே சாதியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியதாக தேர்தல் அரசியல் இருக்கிறது அப்படிங்கிற அளவில் நான் எடுத்துக்கொள்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வருகிறேன், உங்களிடமே தொடர்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அரசியல் என்று சொன்னால் அவர்களுக்கான அந்த பிரதிநிதித்துவம் அவர்களுடைய வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு சரியாக வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறதா, இல்லை என்றால் அதற்கு காரணிகள் என்ன? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். தேர்தல் அரசியலில் மதங்களின் பங்களிப்பு என்ன என்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு யூசுப், நீங்கள் சொன்னீங்க எங்களுக்கான நியாயமான ஒதுக்கீடுன்னு பார்த்தீங்கன்னா 35 இடங்கள் வரை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பேசுகின்ற பொழுது அதுதான் நான் முதலே ஒன்று கேட்டேன். இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களுக்கான எங்களுக்கு 35 இடங்கள், அவர் சொல்கிறார் எங்களுக்கு ஒரு 30 இடங்கள் வரைக்கும், அவங்களோட கூட நாங்கள் ஜாஸ்தியாக இருக்கோங்கிறார், ஒரு 40-45, இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களுக்கான இடங்கள் என்று பிரித்து பார்க்கின்ற பொழுது தானே அங்கே அந்த பிரச்சனையே வருது அப்படிங்கிற ஒரு கேள்வியும், அது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் 35 இடங்கள் உங்களுக்கான சரியான இடங்கள் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் அதை பெறாமல் போனதற்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரிவினைகளும் பிரச்சனைகளும் தானே காரணம்? இல்லை, இதில்
முஸ்லீம்களுக்கு வந்து எங்களுடைய சதவீதத்திற்கு ஏற்ப கிடைக்கலன்றதுக்காக தான் நான் பதிவு செஞ்சேன். கொடுக்கப்பட்ட 10 தொகுதி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. 10 தொகுதியை வச்சுக்கிட்டே நீங்கள் இவ்வளோ பெருசாக பேசுகிறீங்களே, என்னமோ பெரிய அளவுக்கு இஸ்லாமியர்கள் பக்கம் சாஞ்சிட்டு தான் சொன்னீங்களேன்றதுக்காக தான் அதை நான் மேற்கோள் காட்டினேன். ஒரு சமூகத்திற்காக, ஒரு சமூகம், இஸ்லாமிய சமூகமாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு என்று என்ன மாதிரியான கோரிக்கைகள் இருக்கோ, சமூகம் சார்ந்த கோரிக்கைகள், அவருடைய முன்னேற்றத்திற்காக, அதற்காக ஒரு கட்சி முன்வருகிறது, அறிவிக்கிறாங்க. இப்போ திமுக அப்படி சொல்லியிருக்கிறாங்க என்றெல்லாம் நம்ம மேற்கோள் காட்டி பேசுகிறோம் இல்லையா? அப்போ இந்துக்களின் பக்கம் எங்கள் பக்கம் 90% இருக்குன்னு சொல்லிட்டு திமுக தலைவர் சொல்கிறாரு. சொல்வதன் மூலமாக இப்போ இவர்களும் இந்துக்களுடைய ஓட்டுகளுக்காக இப்படி வராங்க. இந்த குழுக்கள் எல்லாம் இப்படி தனித்தனி குழுவாக இருப்பது தானே இப்படி போலரைஸ் பண்ணுறதுக்கு கட்சிகள் எல்லாம் ஒவ்வொரு மதத்தின் பக்கம் போகிறதுக்கு போகிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்துதுன்னு கேட்குறீங்க. ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம் கேட்டால், இப்படி ஏற்படுவதனால் என்ன சமூகத்தில் ஒரு பெரும் பாதிப்பு ஏற்பட போகிறது கிடையாது. ஒரு கட்சியை அவர்கள் தேர்வு செய்வதோ, அது எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், இப்போ முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே முஸ்லீம் அமைப்புக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? கிடையாது. தெளிவாக இருக்கிறாங்க. அவர்கள் எந்த கட்சிக்கு வாக்களிக்கலாம், யார் அதற்கு தகுதியானவர்கள், நம்ம ஓட்டு வந்து ஆட்சியை அமைக்கக்கூடிய அளவிற்கு யாருக்கு வாக்களித்தால் கிடைக்கும் என்பதையெல்லாம் சிந்தித்து தான் வாக்களிக்கிறாங்க. உடனே போய்ட்டு மதம் இனம் என்பதெல்லாம் போடுறது கிடையாது.